தாரத்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இப்போ கொழும்புல இதுக்கு முன்னாடி நடந்த கடந்த 3 மேட்சஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதனால இதை வந்து பார்த்தோன்னே ஒரு சில பேர் கேட்கலாம், அப்ப டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்றது தானே நல்லது, அப்போ இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அப்படி நம்ம பண்ண முடியாதுங்க. இப்போ மழை வர வாய்ப்பு இல்லை அப்படின்னா தாராளமாக நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ மழை வர வாய்ப்பு இருக்கிறனால நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா மழை மாதிரி சமயத்தில் செகண்ட் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். அதனால் நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணோம். பாகிஸ்தானை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண விட்டு அவங்கள ரொம்ப அடிக்க விடாமல் 160 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணுங்க. ஏன்னா அவங்கள 170 180 ரன்னுக்கு மேலே எடுக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் மேட்சஸில் வந்து சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதனால் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 160 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும். ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 170 180 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சு நம்ம ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மா இன்னைக்கு மேட்ச்ல விளையாடுவாரா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அவருக்கு வயிற்றுப்போக்கு காரணமாக போன மேட்ச்லேயே வந்து அவர் விளையாடலை. அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் தான் வந்து விளையாண்டாரு. இசான் கிசான், சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங்கில் வந்து கிளம்புறாங்கனாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மா விளையாடலை அப்படின்னா இன்னைக்கும் இசான் கிசான், சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங்கில் களமிறங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே வந்து ஆகணும். அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் அபிஷேக் சர்மா விளையாடலை அப்படின்னா ஒட்டுமொத்த ப்ரெஷரும் வந்து சஞ்சு சாம்சன் மேலே வந்து போகும். அதனால் இன்றைக்கி அவர் விளையாடுவாரா இல்லையா அப்படின்றது பெரிய டவுட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு, அதிரடியாக பயம் இல்லாமல் விளையாடுவார், அந்த மாதிரி பிளேயர் தான் இந்த மாதிரி மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அபிஷேக் சர்மா விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத பல பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் T20 பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. T20ல் லக்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவே ஜிம்பாப்வே வந்து வீழ்த்திட்டாங்க. ஒரு மரண பயத்தை ஆஸ்திரேலியாவுக்கு ஜிம்பாப்வே வந்து காட்டிட்டாங்க. அது மாதிரி T20ல் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தானும் இந்தியாவை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது ஒரு ஹை ப்ரெஷர் கேம் அப்படின்றனால நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணோம் அப்படின்னா இதை ஒரு பெரிய ப்ரெஷராக எடுத்துக்காம ஒரு சாதாரண மேட்சாக எடுத்து அவங்க எப்பவும் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலே போதும், இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மேட்சை பாகிஸ்தான் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு வந்து தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட வந்தாலே எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ஒரு துடிப்போடு இருப்பாங்க. பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடக்குது. இன்னைக்கு மேட்ச்சை நம்ம டேரெக்டாக போய் பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.